தயவு செஞ்சு ஓட்டுக்கு விஜய் பணம் கொடுக்க மாட்டா. அப்படி பணம் தயவு செஞ்சு வாங்காதீங்க. இப்ப எல்லாம் எல்லார் வீட்லயும் மொபைல் இருக்குது. யார் வீட்டுல வாங்கினாலும் பசங்க போட்டோ எடுத்து அனுப்பி தாறுமாற ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் தாறுமாறா கிழிச்சு விட்டுருவா. அப்படி பயப்படவே வேண்டாம். எம்ஜிஆர் ஆட்சியில நாங்க இருந்தோம், ஸ்கூல் படிக்கும் போது இருந்திருப்போம் மாட்டிருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நாங்க கண்டிப்பா எங்களோட ஜெனரேஷன் அனுபவிப்பாங்க. ஒரு நல்ல தமிழகத்தை வர வைப்பாங்க. 1000 ரூபா கொடுத்து போட்டு 3000 ரூபா 4000 ரூபா வீட்டுல இருக்கிற ஜாமான் சட்டை பூரா அடகு வச்சு எல்லாம் வேற பக்கம் போய்கிட்டு இருக்குது. தேவையான்னு கேக்குறேன். இவன் கொடுக்குற 1000 ரூபாய்க்கு நாங்க கொண்டு போய் வாரத்துல எதுவுமே லாயக்கு இல்ல தம்பி. 1000 ரூபாய் தயவு செஞ்சு வேண்டாம். 5000 ரூபாய் கூட வேண்டாம். நீ கரெக்டா இரு. ஏன் இப்ப போய் மாநாட்டுக்கு அத்தனை வாழைத்தாரு அத்தனையும் கட்டி வச்சிருக்கிற? அதுக்கு பதிலா நீ வீட்டுக்கு அரிசி ஒரு சிப்ப அரிசி நீ தூக்கி போட்டுருக்கலாம்ல. அதை செஞ்சிருக்கலாம். நீ உன்னோட பகமானத்துக்கு வாழைத்தாரு இளநீ எல்லாத்தையும் கட்டி விட்டுட்டு போற. நீட்டா இருக்குது. ஒரு மனுஷன் வரான், அவன்கிட்ட இல்லாத பணமா? எங்க ஆளு எப்படி இருக்குது பாரு. ஆடம்பரம் இருக்குதா? கொடி மக்கள் மனசுல பதியணுன்றதுக்கு தான் இந்த கொடி கூட. இங்க இருந்தேங்க வண்டி, அண்ணா வண்டி இங்க இருந்தது. லேடிஸ் வராங்கப்பா வழி விடுங்கன்னு நான் ப்ரூஃப் காட்டுட்டா. நான் அண்ணனை எங்க நின்று பார்த்தேன்னு இருங்க வரேன். நான் எங்க நின்று இருந்தேன் தெரியுமா? பின்னாடி நின்று இருந்தேன். ஆனா அண்ணனை என்ன இங்க போக வச்சாங்க. அண்ணன் கிட்ட நிக்கிறேன். நானு அண்ணன் கிட்ட நிக்கிறேன். அங்க இருந்த பொண்ணு இங்க கொண்டு வர வச்சாங்களா? சேஃப்டி இல்லாமலே கொண்டு வர வச்சாங்களா? எத்தனை ஆம்பளைங்க எனக்காக வழி விட்டாங்க தெரியுமா? அது என்ன பண்ணுது? சேஃப்டி இல்ல. ஜூலி இப்ப வயசான அந்த ஜூலிய நான் கிழிச்சு அழுப்புவோம் நாங்களா. நேத்து பயத்துல வந்து நைட் வந்துட்டு வந்தேன். நேத்து நைட் ஓடி பயத்துல ஓடி வந்து நேத்து நைட்டு பேச போயிட்டாலே. இன்னைக்கு வர சொல்லுங்க. இப்ப வர சொல்லுங்க. எங்க முன்னாடி முன்னாடி பேச சொல்லுங்க ஜூலிய. எங்க முன்னாடி பேச சொல்லுங்க ஜூலிய. கிழிச்சு அனுப்புறோம். கிட்னி திருநாள கிட்னி அந்த கிட்னி அரைச்சு சட்னி தோசை சட்னி தொட்டு சாப்பிட சொல்லுங்க. கிட்னி திருநாள கிட்னி அந்த கிட்னி அரைச்சு தோசையில ஊத்தி சாப்பிட சொல்லுங்க. அதே கிட்னியை தற்கூரி அணிலின்னு சொல்லிட்டு இரு. மக்களை தான் நீ வந்து கேவலப்படுத்திட்டு இருக்க. ஒரு ஓட்டு உள்ளாது பாத்துக்க. போன எலெக்ஷன்ல 8% வாங்கின. ஆனா அது காரணம் முழுக்க தளபதி ரசிகர்கள் அண்ட் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள். இந்த தடவை நீ 4% வாங்கிட்டா நான் பேர மாத்திக்கிறோம் ப்ரோ. உண்மையிலே சொல்லேன், பிரபாகரன் வந்து ஒரு சுத்தமான தலைவர். தமிழர்களுக்காக இறந்து போனவங்க, தமிழ் மக்களுக்காக இறந்து போன. ஆனா அவரோட வரலாறை பயன்படுத்தி எல்லா இளைஞர்களையும் உசுப்பேத்தி உணர்ச்சி பூர்வமா உள்ள இழுத்து வாடகை கூட்டி சம்பாதிச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. சீரியஸா சொல்றேன். ஏன்னா அவர் வந்து ஆட்சி பிடிக்கணும்னு வந்திருந்தா எப்பவுமே பிடிச்சோம். 15 வருஷம் ஆகுது. ஒரு கவுன்சிலரா கூட ஆக முடியல. ஒரு கவுன்சிலர் ஆகல, ஒரு எம்எல்ஏ ஆகல. அப்போ ஆட்சிக்கு வந்துருவோடி பயத்துல நம்ம தளபதியை எதிர்த்து மொத்த நடிகர்களையும் இறக்கிட்டான் ப்ரோ. ரஜினி எல்லாம் யாரு ப்ரோ? அவன் அந்த காலத்துல வெற்றிடம் இருக்குன்னு சொல்லிட்டு சுடுகாட்டுல போய் படுத்துக்கன்னு சொன்னவன் சீமானு. அவனை ஒரு கேள்வி கேட்கல. இப்ப நம்ம இவரு நம்ம ஒரு தளபதி கூட இருப்பார்ல, பேர் என்ன? ஆதவர்ஜுனா சாரு சொன்னாரு. அவரு சொன்ன உடனே அவருக்கு வந்து இவன் காலம் பதில் சொல்ல போடுறாரு ரஜினி. அப்புறம் கமலை பாத்தீங்கன்னா யாரை எதிர்த்து வந்தாரோ அவர்கிட்ட போய் எம்பி சீட் வாங்கிட்டாரு. தேமுதிக இப்ப எங்க இருக்கு? அப்ப மொத்த பேரையும் விலைக்கு வாங்கி மக்களை முட்டாளாக்கி நம்ம நாசமாக்கி பண்றதுதான் அவங்களோட வேலையே. மக்கள் எல்லாம் சிந்திச்சு செயல்படுங்க. ஒரே வாய்ப்பு விட்டுட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷம் நீங்க செத்துக்கலாம் போங்களேன்.